மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் தருகிற தேவன் தம் நாமத்தை நம்புகிற யாவருக்கும் அந்த விடுதலை தருகிறார். இது ருசித்த பக்தன் சொல்லுகிறார். கேட்போமா? சங்கீதம் 118:15. நீதிமான்களுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். பிரியமானவர்களே, மகிழ்ச்சியை கெடுக்கிற அந்த சாத்தானுடைய தந்திரங்கள் நம்ம விட்டு விலகணுமா? நாம் தேவனுடைய பார்வைக்கு நீதிமான்களாய் மாறணும். இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவனே நீதிமான், இயேசுவின் வார்த்தையை நம்புகிறவன் நீதிமான். ஆண்டவருடைய பரிசுத்தமான அந்த பிறப்பையும் நம்ம உலக மக்களுக்காக மரித்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் மத்திய ஆகாயத்தில் மறுபடியும் வரப்போகிறார் அவருடைய வருகையை நம்புகிறவர்களே நீதிமான்கள். ஆக இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் பெரிய நன்மை பெற போறீங்க. ஏன்னா அவருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்யும், இடது கரத்தால் நம்ம அணைக்கிற தேவன் அவர். ஆக இந்த அற்புத வார்த்தை எனக்கு தான் என்று நம்பி என்னோட கூட இந்த ஜெபிப்பீர்களானால் இதுவரைக்கும் இல்லாத ஒரு சேமத்தை, ஒரு மகிழ்ச்சியை உங்கள் வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படியே உங்களுடைய கரம் பராக்கிரமம் செய்யட்டும் அப்பா. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் தொந்தரப்படுத்துகிற வியாதிகள், வேதனைகள், மனுஷனுடைய தீங்குகள் எல்லாத்துக்கும் கடிந்து கொண்டு உங்களுடைய நீதியின் கரத்தினால் தாங்குவீராக. கேட்ட வேத வார்த்தையின்படியே ஒவ்வொரு நீதிமான்களாய் மாறட்டும். உங்களுடைய காயப்பட்ட கரங்களை வழிகிற ரத்தம் அவர்களை சுத்திகரிக்கட்டும். இந்த ஜபத்தின்படியே அவர்கள் வாழ்க்கையில் கம்பீர சத்தம் உண்டாகட்டும். பாடி துதிக்கட்டும், தேவனுக்கென்று பிரகாசிக்கட்டும், மகிழ்ச்சி பெருக்கெடுத்து ஓடட்டும். ஆசீர்வதியும் இயேசு மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்களுக்காக திறப்பலை நின்று ஜெபிக்கிறவங்க அன்பு சகோதரன் மணியே. God bless you.